ஒன்று கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் எடுத்து வைத்துங்க. இன்று நாம் தூய ஆவியார் அருளும் கொடைகளை பற்றி பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் அருளும் கொடைகளை பற்றி பார்ப்போம். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகின்றேன். நீங்கள் பிற இனத்தவராய் இருந்த பொழுது ஊமை சிலை வழிபாட்டால் ஈர்க்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பிற இனத்தவராய் இருந்த பொழுது சிலை வழிபாட்டால் ஈர்க்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது அவர்களுக்கேற்ப போதனைகள் படி நீங்கள் வழிநடத்தீர்கள் என்று முன்பு ஒரு காலத்திலே மக்களை பார்த்து பவுல் கூறுகின்ற வார்த்தையை தான் நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரின் ஆவி கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. யாராவது படிங்க அந்த வார்த்தைய. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பட்டாளற்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. இந்த நீங்க தெரிஞ்சு கடவுளின் ஆவி என்னங்க? நம்ம ஒருவரை பார்த்து நம்ம உள்ளத்தின் ஆழத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். கடவுளின் ஆவி என்றால் என்ன? இங்கு இந்த செய்தியிலே கொடுத்திருக்கின்ற வார்த்தையானது கடவுள் பிளஸ் ஆவி, தந்தையாகிய கடவுளை குறிக்கின்றது. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், தந்தையின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார்கள். இன்னொரு வார்த்தை அப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று. இரண்டாவது வார்த்தை நாம் தியானிக்கும் போது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. அப்பொழுது இயேசுவுக்கு தந்தையும் மகனும், தந்தையும் தூய ஆவியானவரும் சான்று பகர்கின்றார்கள், இயேசுவே ஆண்டவர் என அவர்கள் கூறுகின்றார். கரங்களை தட்டலாம். புரியுதுங்களா? தந்தையாகிய கடவுளும் தூய ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என நாம் சொல்லுமாறு, மக்கள் அனைவரும் சொல்லுமாறு வலியுறுத்துகிறார்கள். ஆகவே தான் அந்த வார்த்தையில தந்தையாகிய கடவுளின் ஆவி, அவரை கொண்டிருப்பவர்கள் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார்கள். தூய ஆவியானவரை கொண்டிருப்பவர்கள் இயேசு ஆண்டவர் என கூறுவார்கள். அப்படின்னா தந்தையும் தூய ஆவியானவரும் இயேசுவே ஆண்டவர் என நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர், தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே தாழ்ச்சி மனப்பான்மையும் ஒருவருக்கு ஒரு மகிமையும் மாட்சியும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வார்த்தையை அப்படி நம்ம பார்க்கிறோம். அதுல தொடர்ந்து படிக்கும் பொழுது நான் படிக்கிறேன், அப்புறமா நீங்க படிக்கலாம். அருள் கொடைகள் பல வகை உண்டு. தூயாவின் அருள் கொடை எல்லாருக்கும் தெரியும். தூயாவின் அருள் கொடைகள் பல வகை உண்டு. ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். வேறொருவருக்கு இறைவாக்கு அதே ஆவியார் அறிவு தெரிந்த சொல் வளத்தை அருளுகிறார். மற்றவருக்கு பிணித்தீர்க்கும் அருளை அருளுகிறார். இன்னொருவருக்கு நம்பிக்கையை அருளுகிறார். கொஞ்சம் நான் பேசும்போது என்ன பாருங்க, அப்புறம் பைபிளை பாருங்க. நான் பைபிள் சொல்லும் போது படி. ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கு அறிவு தெரிந்த சொல் வளத்தை அருளுகிறார்.
வேறொருவருக்கு பிணி தீர்க்கும் அருளை அருள்கிறார், இன்னொருவருக்கு நம்பிக்கை அருள்கிறார். அதே ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் அருளை அருளுகிறார். அதே ஆவியார் ஒருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலை அருளுகிறார், இன்னொருவருக்கு அந்த இறைவாக்கை மறைபொருளை ஆய்ந்து பகுத்தறியும் ஆற்றலை அளிக்கிறார். வேறொருவருக்கு நல்ல போதனைகளை அருளை அளிக்கின்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் யார் அளிக்கிறாரு? தூய ஆவியார். இப்பொழுது நாம இறைவாக்குறுகளை பார்த்து பிணிகளை ஓட்டுவர் நான் தான் பெரியவர் சொல்ல முடியுமா? அல்லது பகுத்தறியும் இந்த இறைவாக்குகளை பகுத்தறிந்து இந்த இறைவாக்குகளை பிட்டு பிட்டு ஒவ்வொன்றாக விளக்கும் ஆற்றலை உடையவர்கள் இறைவாக்கு உரைப்பவரோடு நான் தான் பெரியவர் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவர் பிணித்து இருக்கின்றார், நோய்களை குணமாக்குகின்றார். அவர் நம்பிக்கை உடையவரை பார்த்து நான் தான் உன்னுடைய பெரியவர் என்று சொல்ல முடியுமா? நோய்களை ஓட்டுகின்றார், பேய்களை ஓட்டுகின்றார். இவர் நம்பிக்கை உடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவரை பார்த்து நான் தான் உன்னுடைய பெரியவர், நான் நோய்களை குணமாக்குகிறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏனென்றால் எல்லோருக்கும் தூய ஆவியானவர் கொடுக்கின்ற கிஃப்ட், கொடைகள். அப்படி என்றால் நாம் ஆண்டவர் மத்தியிலே தாழ்ச்சி மனப்பான்மை கொண்டு ஆண்டவரால நாம் அதை பெற்றுக் கொண்டுள்ளோம் என்று நம்பிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த உடலின் உறுப்புகளை பற்றி யாராவது படிக்கிறீங்களா? பாருங்க, 12வது அதிகாரம் 12 வசனத்துல படிங்க. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவிதமாய் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அது ஒரே ஆவியே மானமாகவும் பெற்றோம். படிங்க. உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல. ஆகவே இவ்வுடலை சேர்ந்த கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சார்ந்ததில்லை என்றால் விடுமா? நான் கண்ணல்லை, ஆகவே இவ்வுடலை சார்ந்தவன் அல்லே என காது சொல்லுமானால் அது உடலை சார்ந்ததில்லை என்றால் விடுமா? முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் கண்ணா இருந்தால் கேட்பது. இங்க பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு, தலையை தலை காலை பார்த்து நான் கால் இல்ல அப்படி சொல்லுமா? இந்த எப்படி இந்த உடல் இசைவு பொருந்தி இருக்கும்? கண்ணு கையை பார்த்து நீ கை இல்ல, உடல் முழுவதும் கண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு போது ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் வேலை சேர்ந்ததான் இந்த முழு உடலும் பொருந்தி ஆண்டவருக்கு உகந்த பணியை செய்ய முடியும். இந்த உறுப்புகள் பலவாக இருந்தாலும் உடல் ஒன்றாய் இருப்பது போல, உறுப்புகள் பலவாக இருந்தாலும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியில நான் பெரியவன் நீ பெரியவன் யார எதையும் எந்த உறுப்பையும் சொல்றதுல சொல்லாதபடிக்கு ஊழியர்களும் அப்படிதான் இருக்கணும். பாருங்களேன் தெரியலமா, ஊழியர்களும் எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குது, நான் தான் பெரியவன். இன்னைக்கு கூட பாருங்க, புனிதர்கள் அவங்க முகத்தை பாருங்க, எந்த ஒரு புனிதருடைய சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, தம்பட்டம் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லா புனிதரும் நாம் கேட்கின்றவற்றை பெற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் எதை கேட்டாலும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆனா அவர்கள் யாருமே தற்பெருமை கொண்டு இருக்க முடியாது. தற்பெருமை கொண்டவர்கள் புனிதராக முடியாது, மனிதராகவும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தற்பெருமை கொண்டா யார் தற்பெருமை கொண்டது? சாத்தான் தான் தற்பெருமை கொண்டான். ஆகவே தான் அவனுக்கு பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ரோமையர்களுடைய திருமுகத்தை எடுத்துங்க, 10வது அதிகாரம் 9 இருந்து படிக்க வாசிங்க. 9வது இறைவார்த்தை,
இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார். உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் தூய ஆவியானவரும் ஆண்டவர் என்ன சொன்னாங்க? இயேசுவே ஆண்டவர் என 10வது அதிகாரம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் இறைவார்த்தை 9. பிரதர், அதுல மைக் இது ஆன் பண்ணி வச்சுங்க பிரதர். இங்க ஸ்மால் மைக் இது ஆன் பண்ணி கொடுத்துருங்க படிக்கும்போது. இந்த சவுண்ட் கேட்க மாட்டேன் மைக்ல வச்சாலும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம முன்பு பார்த்த வசனம் மறுபடியும் ஞாபகப்படுத்திங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை 12வது அதிகாரத்துல நம்ம 1-3 முடிய பார்த்த பொழுது தந்தையாகிய கடவுளும் தூய ஆவியும் இயேசுவே ஆண்டவர் என நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இங்கு ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல பார்க்கிறோம், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால். நம்ம எப்படி நம்பணுமா? இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். நம்ம உள்ளூர நம்புறோமா? நம்புறதுங்களாங்க? நம்புறோம். அப்ப நமக்கு மீட்பு இருக்குதா இல்லைங்களாங்க? அது நினைச்சு சந்தோஷப்படணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ உள்ளூர இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம். கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்தார் என நம்புகிறோம். ஆகவேதான் நாம் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் நம்பவில்லை என்றால் இந்த வேதங்களை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்க தகுதியற்றவர்களாய் விடுவோம். ஆகவே இதில பாருங்கள், உயிர்த்தெழுந்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்பது மறைநூல் கூற்று. இதில் படிக்கிறீங்களா? இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிந்தார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் திருப்பெயரை நினைத்து மீட்பு பெறுவாங்க. அப்போ ஆண்டவருக்குன்னு ஒரு திருப்பெயர் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவருக்குன்னு ஒரு திருப்பெயர் இருக்குது. அதை வைத்து மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். இந்த நாள் வரை நாம் செய்து கொண்டுள்ளோம். இப்பொழுது தெளிவு பெற்று நாம் மன்றாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க, அதே வார்த்தை அங்கே கண்டினியூ பண்ணுங்க. என்று எழுதுவது அல்லவா? 14வது வசனத்தை படிங்க. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நம்பலனா எப்படி அவரை பார்த்து அவங்க மன்றாட முடியும்? இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை இருந்தாதான் இயேசு கிறிஸ்து கிட்ட நாம மன்றாட முடியும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லாத நபர் எப்படி இயேசு கிட்ட மன்றாட முடியும்? படிங்க, தொடர்ந்து படிங்க. தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை? ஒரு இயேசு கிறிஸ்து பற்றி, இயேசு கிறிஸ்து என்பவர் யாரென்றே தெரியாதப்போ அந்த நபர் எப்படி போயிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட மன்றாடுவாரு? மன்றாட முடியுமா? அப்ப யாரு இயேசு கிறிஸ்து பத்தி யாரு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவ பற்றி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உள்ளவங்க தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவ பற்றி அனுபவத்தை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு நம்ம அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையால நம்மளுக்குள்ள நடந்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் வைத்துதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நம்ம பிரதர் ஒரு வாட்டி சொல்லுவாரு, என்னுடைய மகன் குழந்தையா இருக்கும், 5 கிராம் ஆபரேஷன் நடந்தது, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். எரேமியா
பெயர் மகிமைக்காக நீங்க சுகப்படுத்துங்கன்ட்டு வேண்டிக்கினேன். நம்ம லூர்தனா ஜெபிச்சாருன்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் அந்த மன்றாட்டை கேட்டாரு, அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாரு. மறுபடியும் ஆண்டவருடைய ஊழியனாக ஆலயத்துல வைத்துக் கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற ஒரு இசைக்கரு. அதான் சொல்றேன் நானு, மியூசிக் வாசிக்கிறங்கோ, ஆண்டவருக்காக வாசிக்கிறங்கோ, நான் தான் பெரியணும் அவங்க சொல்ல முடியாது, நான் மெசேஜ் கொடுக்கிற நான் தான் பெரியவன் சொல்ல முடியாது. நீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்காக தேர்ந்து கொண்டார். கண் கையை பார்த்து நான் பெரியவன் என சொல்ல முடியாது, தலை காலை பார்த்து நான் தான் பெரியவன் என்று சொல்ல முடியாது. இங்கு ஆண்டவரிலே உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்புகளும் கிறிஸ்துவின் உடலாக அமைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரும் அப்போ ஆண்டவரால அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவை பற்றி மக்களுக்கு சொன்னால் தானே தெரியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், பிதாவான கடவுளும் தூய ஆவியானவரும் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள் என்று அவர்கள் அறியும்படி அவங்க காதுபட நம்ம பேசினால்தானே தெரியும். நாங்க ஏன் இந்த யூடியூப் நாங்க போடுறோம்? எதற்காக? மக்களுக்கு தெரியும்படியாக. எதையோ பாக்குறாங்க மக்கள், கண்டதெல்லாம் பாக்குறாங்க, யூடியூப் எல்லாமே பாக்குறாங்க. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் இறை வார்த்தைக்கும் இறை செய்திக்கும் முக்கியம் கொடுக்கணும் என்ற ஒரே நோக்கத்துலதான் இந்த நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறது. இது இன்று 1 அல்ல 10 100 1000 மெல்லமெல்லமா விதைக்கப்பட்ட விதைகள் அது மரமாகி பலருக்கு கனி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது தூய ஆவியானவர் ஏற்படுத்திய கூட்டம். நம்ம சாதாரணமா நினைச்சிருக்காங்க வெளியே பாக்குறவங்க. வெளியே பாக்குறவங்களுக்கு சிறிய கூட்டமாக இருக்கின்றது. சிறிய கூட்டம் தான் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நாங்க சிறிய கூட்டம் தான், ஆனா பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் எங்கள் வழியாக நடத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ படிங்க பிரதர். அவர்கள் எவ்வாறு பேர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிக்கிறது பாருங்க. தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி விடுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? அனுப்பப்பட்டாங்க. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் சொல்லி மக்களுக்கு தெரியப்படும். அந்த அனுப்பப்பட்ட தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்டவர்கள் பலரா இருந்தாலும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். நம்ம தேர்ந்து கொள்ளப்பட்டதனால் பலரை கடவுளிடம் கொண்டு சேர்க்க நாம இந்த ஊழியத்தை கடவுளிடம் கொண்டு சேர்க்க. அப்போ இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டோர் மீட்பு பெறுமாறு நாம இந்த நற்செய்தி வியாழந்தோறும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு இதை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகா இருக்கின்றன என்று மறைநூல் எழுதியிருக்கிறார். நற்செய்தி கொடுக்குற இல்லைங்களா? இது நம்மளை பத்தி எஸ்ஐயா 55 இயேசுவை பத்தி ஆண்டவர் சொல்றார். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. இப்போ இயேசுனுடைய கால்கள் அழகா இருந்ததுங்களா? பார்த்தாக்கா அவருடைய கால்களே அத்தனை காயங்கள், கைகளிலே அத்தனை காயங்கள், முள்முடி, தலையிலே முள்முடி. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மகனை, இறை ஊழியர்களை கனப்படுத்துகிறார் இந்த வார்த்தையின் வழியாக. பிரைஸ் தி லார்ட்.